ஏன்னா ஆசிரியர்களுக்கு போய் வாழ்த்தே சொல்லக்கூடாது. ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்ற யாரும் பெரியவங்க கிடையாது. இன்னைக்கு எனக்கு நம்ம தம்பி கைலாஸ் கூட ஒரு ஆசிரியர் ஆயிட்டாரு. எப்படியெல்லாம் குழந்தைட்டு தெரியக்கூடாதுன்னு வாழாமல் வாழ்ந்து காட்டிட்டு இருக்காரு. அதனால பெருமானுடைய திருவருட்கருணையினாலே எல்லாருக்கும் புத்தகம் வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி அம்மா ஐயா புத்தகம் வந்துருச்சுங்கய்யா, நன்றிங்கய்யா. வச்சு கற்பூரம் காட்டி ஊதி பூச்சி காட்டி டெய்லி பூஜை பண்ணுங்க. படிச்சிட்டீங்க, 2 டைம் படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் நீங்க படிச்சுக்காமீங்கய்யா இன்னொரு தடவை. அது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம எல்லாம் அதை பயிற்றுவிக்கிறோங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களுடைய கலந்துரையாடல் இதுல வந்து அந்த நேரம் குறிப்பிடப்படும். அப்ப வந்து கலந்துக்குங்க. சரிங்க, அது கண்டிப்பா பொருள் புரியலைங்க. நான் 2 டைம் படிச்சிட்டேங்க, ஆனாலும் பொருள் தெரியலைங்க. பொருள் யாரு கேட்டா? பொருளை கேட்கலையே. பொருள் கேட்டாங்களே என்ன யாராவது உங்ககிட்ட புத்தகத்துக்கு இவ்வளவு காசு கொடுங்கன்னு அடிங்கன்னு தானே சொன்னாங்க. கருத்துங்கய்யா, அது கருத்து என்ன சொல்லணும்? பொருள் பொருள்னா அப்புறமேட்டும் பொருள்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு பொருள் தான் தெரியும். யாரோ என்ன பிரியா வேது என்ன பேரு? பிரிய வேதே பிரியாவா? சிவசிவா ஐயா, பொருள்னா பாடலின் பொருளுங்கய்யா. அது ஒழுங்கா கேட்கணும்ல. என்ன மாதிரி ஞான சூன்யம் விட்டா டீச்சு கேட்கக்குள்ள கரெக்டா கேட்கணும். சரிங்கய்யா. ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்லாம் பொருள்னா அதுதான் பொருள். வகுப்புக்கு போவோமா? பொருள் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கணுமா? சரிங்க. விடுமுறைக்கான பொருள். இன்றைய தலைப்பு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அல்ல. அந்த கதையின் காலமும் அந்த நேரத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய நிலைமையும் ஒப்பீடு செய்து அந்த ஒப்பீட்டின் மூலம் நம் சமயம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து நம்முடைய தமிழும் சைவமும் தலைத்தோங்க பாடுபட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய நாவுக்கரசருடைய காலம் கிபி 575. கிபி 2050 நாவுக்கரசடிகளுடைய காலம் 5095 வரை. சாரி, கிபி 650 முதல் கிபி 595 வரை சைவ சமயத்தின் இருண்ட காலம். களப்பிரர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒழுக்க நெறி குன்றிய மனிதர்கள் வந்து அப்படி பெரும் ஒரு தமிழருடைய மரபு சார் வாழ்க்கையை தொலைத்த காலம் அது. அந்த சமயத்துல அந்த சமணருடைய தாய்மொழி பாலிமொழி. அந்த பாலிமொழி பேசுறதுலே சிறந்த நாகரிகம் என்று இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் பேசுறதுதான் நாகரிகம்னா நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க கற்றுத்தராத தருதலைகளா இந்த சமுதாயம் ஆளுதோ, அதுபோல அந்த பாலிமொழியில் பேசுவதும் பழகுவதும் சிறந்த நாகரிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? சைவமும் தமிழும் வாழ ஒரு குழந்தை கேட்டாங்க. அதே சமயத்துல எதுவும் கேட்காம ஒரு சிறந்த ஒரு சைவ குடியில் பிறந்தவர், வேளாண் மரபில். ஏன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற முறையில உழவு செய்யவெனில் உலகம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேளாண் குடி, சைவ வேளாண் குடி. வேளாளர் என்று அதுக்கு என்ன பொருள்னா ஜாதிய பெயர் கிடையாது. அந்த பண்புடையவர்கள்னு பேரு. நமச்சிவாய வழங்க. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அம்பிகை வந்து அந்த ஐயன் அளந்த இருநாளி நெல்லை பிள்ளை அந்த விவசாயியிடம் கொடுக்கிறார். அந்த நெல்லை பெற்றதால் அந்த மரபுக்கு பிள்ளை மாறுன்னு பேரு. அம்மா யாரு கொடுப்பா? பிள்ளை.
அதனால அந்த சைவ வேளாளர்கள் என்றும் அந்த பண்பான சைவ பற்றாளர்களும் பரம்பரையா இருப்பாங்க. எவ்வளவு சைவ தோய்வு ஏற்பட்டாலும் கூட சைவ சமயத்திலே மறுமலர்ச்சிக்கு காரணமான பெரும்பாலானவர்கள் அந்த சைவ பிள்ளைமார் அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த வேளாண் குடியினர். அப்படி அதனாலதான் அவங்க பிள்ளைமார்னு அந்த மீனிங்கே தெரியாது சில ஆட்களுக்கு. நான் பிள்ளை நீ பிள்ளை, ஆமாயா சிறுபிள்ளை தேடவாளையா வாழ்றீங்க, பணம் காசு இந்த சைவத்தின் மாண்பு கருதின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியது. ஆக இந்த ஐயன் அளந்தபடி 2 நாளை கொண்டு இந்த உலகம் எல்லாம் சைத்தவங்க வேளாண்மை செய்து வரக்கூடிய குடியிலே குறுக்கையர் என்று ஒரு குடி, அங்கே ஒரு ஐயாவும் அம்மாவும் இருந்தார்கள். அவருக்கு புகழனார் என்று அவருடைய பெயர். அவருடைய மனைவியார் மிக சிறந்த பண்புடையவர், அதனால் அவருக்கு மாதினியார் என்று பெயர். இவர்கள் இருவருக்கும் ஒரு ஏக்கம். ஏன்னா இவர்கள் எல்லாம் அந்த பாரம்பரியமாக சைவ மரபிலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் காலகட்டத்திலே தமிழே இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்களா 500 கிபி 500ல தமிழ் மொழியுடைய இன்னைக்கு எப்படி தமிழ் மொழி பாருங்க, இந்த ஈவரன் ஒருத்தன் வந்தான், தமிழனுக்கு எது மொழி அழியணும்னு இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் தொடங்கி இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் சன் டிவில வரப்பட தமிழ் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல லெட்டர் போட்டுட்டு இருப்பானுங்க திட்டு பசங்க, தமிழ் அழிச்சிட்டு இருக்காங்க. இது போல அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா தமிழ் காணாம போற நிலை. அந்த நேரத்திலேயே இவ்வளவு சான்றோர்கள் அவையுடைய ஆத்திச்சூடி, திருவள்ளுவருடைய திருக்குறள், நீதி அறநூல்கள் மிகுந்திருந்த இந்த சைவ ஒழுக்க வாழ்க்கை பார்த்து இந்த ஒழுக்க வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் மொழியை ஒழித்தால் இதெல்லாம் காலியாடும். தமிழ் மொழியை காலி பண்ணா தமிழுடைய அறவழி வாழ்க்கை காலியாடும். எப்படியாப்பட்ட சதி இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி அன்னைக்கு நடந்தது. பாடத்திட்டத்திலிருந்து ஆதிசூடி எடுத்து நான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் எவனும் கேட்கல. போ இந்த 50 ஆண்டுல எவனுமே கேட்கல. இதே மாதிரி அன்னைக்கு யாரும் கேட்கல. அதே போல அறவழி பொருளீட்டல் அது இதெல்லாம் பேசினாங்க. அப்படி பேசிய நூல்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு. நம்முடைய இப்படி பெரிய தமிழ் மொழி அழிவை சந்திச்சிருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது புகழனாரும் இரண்டாயிரம் தமிழ் மொழி இப்படி இருக்கே, இறைவா இதற்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று அவர் ஊருக்கு அருகில் உள்ள அவங்க சொந்த ஊர் திரு ஆமூர், அங்க பக்கத்துல திரு அதிகைன்னு ஒரு வீரட்டானம், அங்குள்ள இறைவனை தினந்தோறும் வழிபடக்கூடிய தன்மையுடையவர். திருவாமூரில் மிக பழமையான நாவுக்கரசடிகள் விளையாடிய இடம் கோயில் இருக்கு. சிறு பிள்ளையா இருந்தப்ப நாவுக்கரசு ஓடி பிடிச்சு விளையாட கோயில் திரு ஆமூர்ல இருக்கு. அங்க போய் அந்த மண்ணை மிதிக்க பயந்துட்டு கோயிலுக்கு வெளியே இருந்த பெருமான கும்பிட்டோம். ஏன்னா திருநாவுக்கரசு விளையாட அந்த பாதத்தடம் ஒரு வேளை மறைஞ்சிருமோன்னு பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும் கேட்க. ஆனா அந்த உணர்வு அது என்னமோ அப்படி ஒரு உணர்வு அப்போ ஏதோ நடந்துன்னு வைங்க. அப்படி இந்த தமிழும் தமிழ் வாழ சைவம் சுத்தமா போயிடுச்சு. சைவரெல்லாம் கலப்பர்கள் அந்த அந்த முரட்டு மனிதர்கள் சேர்ந்து கறித்தீங்க பழகிட்டாங்க. இன்னைக்கு எப்படி தெரு கோயில் முன்னால மாட்டுக்கறி 10 அடியில வைக்கிறான், கேட்க கூட ஒரு சைவனுக்கு யோகியதை கிடையாது. இது மாதிரி அன்னைக்கு எல்லாம் கண்டதெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இப்படி நம்ம ஆலயம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே, தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறதே. அப்பவும் சைவர்கள் நிறைய இருந்திருக்காங்க, இல்லைன்னா அத்தனை சிவாலயம் இருந்திருக்காங்க. நாவுக்கரசடிகள் ஒரு பணி செய்த ஆலயங்கள்லாம் போய்ப்பாலும் பிரம்மாண்டமான சிவாலயங்கள். ஆனா நாவுக்கரசர் உழவார பணி செய்யக்குள்ள ஒரு கைப்பிடி சோறு போட பக்கத்துல சைவர்கள் தான் இன்று போல அன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இந்த அம்மையாருடைய தவ பயனாலும் ஐயாவுடைய வேண்டுதலாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இந்த சைவ சமயத்தை சூழ்ந்துள்ள மருள் என்ன கரித்தின்னா கோயில் போடனா கோயிலை விட்டுட்டு கரித்திங்க போயிட்டானுங்க. கரித்திங்க நாள் முழுக்க கோயிலுக்கு வர மாட்டான். ஏன்னா அடுத்த நாள் உடம்புல எல்லாம் ஊறி போயிருக்குமே, அதோட ஏண்டா வரேன்னு கேட்டா சிரிக்கிறான் அல்லது தலை நட்டுக்கிறான். இப்படி ஒரு காலகட்டத்துல இந்த சைவ சமயத்தை சூழ்ந்த மருளும் மொழியை சூழ்ந்த மருளும் நீங்குவதற்காக இந்த குழந்தை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு மருள் நீக்கியான்னு வரும். எவ்வளவு நல்ல பேர் வைக்கிறாங்க பாருங்க. அவருக்கு ஒரு தமக்கையார் அவருக்கு முன்ன பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு திலகவதியார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது
அந்த திலகவதியாருக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கிறது. அதிலே அவர்கள் கலிப்பகையார் என்ற நாயனாரை அவருக்கு மனம் பேசி முடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே திருமணம் பேசி முடித்த நிலையிலே திலகவதியார் பெற்றோர் திருவடி சேர்ந்துறாங்க. தன் நாட்டை காப்பாற்ற வடநாட்டுக்கு போர் செய்ய சென்ற கலிப்பகையார் வீரமரணம் அடைகிறார். அன்றெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட உடனே பெண்கள் உடனடியா தன்னுடைய கணவன் வீர மரணம் அடைந்தால் அவர்களும் தன் உயிரை மாய்த்து கொள்வார். அப்படி ஒரு மரபு இருந்திருக்கிறது. அந்நிலையிலே திலகவதியாரும் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்கிறார். இதை கண்டு நம்முடைய மருள் நீக்கியார் அக்காவிடம் சென்று, அக்கா, அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு தாயாய் தந்தையாய் நீதான் இப்ப இருக்க, நீயும் போயிட்டா உனக்கு முன்னால் என்னை கொன்றுடு, நானும் செத்து போயிறேன் அப்படின்னு அழுது. குழந்தை அழுது தாங்காம மனம் நெகிழ்ந்து அவங்க தமக்கையார் இந்த மருள் நீக்கியாருக்காக என்ன செய்யறாருன்னா உயிர் வாழ ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் அடியார், அங்க மெய் தொண்டர்கள், அடியார்னா இன்னைக்கு மாதிரி ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு சோறு போட்டாதான் உழவார பணி செய்யற மாதிரி அடியார்லாம் கிடையாது. இறைவனை நாடி இறைவனுடைய அடி தேடி அடியாளை யார் அழைகிறார்களோ அவர்களுக்கு அடியார்கள்னு பேரு. என்ன, அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் கடமைகளை செய்து கொண்டு இடையிலே சிலர் இறைவனுடைய ஆலயங்களில் பணி செய்து கொண்டு வறுமையில் இருக்கும் அடியார்களுக்கு அன்னமிடல், அதே போல ஆலயத்தை தூய்மை செய்து கோலமிடல், திருமெழுக்குடுதல் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா நம்ம இந்த அம்மா இப்படி நம்ம அக்கா சாமியை கும்பிட்டு இருக்கா, அப்பா அம்மாவும் இறைவன்பால் மிகப்பற்றுடையவர்களா இருந்தாங்க, ஆனாலும் அக்கா படுற துன்பம் இந்த சைவ சமயத்தின் கடவுள் மாண்புடையவரா அப்படின்னா ஏன் நமக்கு இப்படி ஒரு அவல நிலை வந்திருக்கணும், நம்ம யோசிக்கிறோம்ல இந்த சிவனை கும்பிட்டதுனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இந்த சிவனை இனிமே கோயில் போறத விட்டுருவோம் அப்படின்னு விட்டவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இவன் வினைப்பையன் அங்க கோயில் போறப்பதான் தாக்கும் வினை நீங்குவதற்கு, இவன் மிரண்டு போய் ஓடி போடுவான். அதுபோல இது தன்னுடைய தமக்கை கேட்கும் நிலை போன்றவற்றால் மனம் வருந்தி என்ன செய்யணும்னு தெரியாம இருக்குல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அதுனா ப்ரே பண்ணி மதம் மாட்டுறாங்கல்ல, அது போல அந்த சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பன்ருட்டி அங்கே சபையிலே இது போல உலகில் அன்பான கடவுள் அருக கடவுள்னா அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது, அவரை அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, அது இதுன்னு பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க. சிறு பிள்ளை தானே, இது எப்படி சாத்தியம் நிகழ்ந்திருக்குமானா கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். ஏன் தெரியுமா, நீங்கள் சைவத்திலிருந்து பெரும் துன்பம் சந்தித்த சிறு வயதில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது, ஆனா அடியேன்னு இருந்திருக்கேன். எங்க சொக்கனாருடைய ஆலயத்துல போய் சாமிக்கு திருமேனி திருப்பி செய்த பொழுதெல்லாம் எங்க சாமிக்கு நல்ல ஆடை கிடையாது, சாமிக்கு நல்ல ஆடை கிடையாதுமா. ஒரு மண்டபத்துல தான் எங்க சொக்கனார் உட்கார்ந்து இருப்பாரு, வேலி எதுவுமே கிடையாது, கேட்டு கிடையாது, ஏதாவது சாமி துணி கட்டிட்டு போனா யாராவது தூக்கிட்டு போடுவான் இல்லாதவன். அப்படி எங்க சாமி வறுமையில இருந்தாருன்னா நாங்க அதை விட வறுமையில வந்துட்டு இருப்போம். ஆனாலும் போய் தினம் சாமிக்கு தொண்டு செய்துட்டு இருப்போம். அந்த சமயத்துல எங்க வீட்டு பக்கத்துல அன்பு ஜெயபால்னு ஒருத்தர் பெந்தகோஸ்து சிலோவாம் சர்ச்சுக்காரர், அவரு என்கிட்ட பேசி பைபிள் எல்லாம் கொடுத்தாரு. அந்த பைபிள் மலைச்சொற்பொழிவுல கூறப்பட்ட கருத்தை மட்டும் கிறிஸ்டியன்ஸ் கொண்டு போயிருந்தாங்களா, இந்த மதமாற்றம் எல்லாம் செய்யாத அந்த மலைச்சொற்பொழிவுல அவர் சொன்ன சப்ஜெக்டை மட்டும் எடுத்து பைபிளா கொடுத்திருந்தாங்களா, இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மதமுமே இருக்காது, சைவமும் இருக்காது கீவமும் இருக்காது. அவ்வளவு சிறந்த ஒரு அந்த ஊக்கமான வார்த்தைகள் நிறைந்த மலை சொற்பொழிவு. இதையெல்லாம் கேட்டதும் நம்மளுக்கும் சரி, சாமி கும்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்பு ஜெயபால் எங்க பள்ளிக்கூடத்துல விவசாய ஆசிரியர் இருந்தாரு. அப்புறம் பார்த்தா புதுசா அம்பாசிடர் கார்லாம் வாங்கிட்டாரு 5 வருஷத்துல.
இயேசு கும்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சலனம் வந்து கொஞ்ச நாள் நெத்தி நிறைய திருநீர் வச்சுட்டு கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டு அல்லே லூயா அப்படின்லாம் பாடிக்கலாம் சுத்தர் தெரிஞ்சாரு. ஏன்னா அப்படியெல்லாம் தெரிஞ்சாதான் நாவுக்கரசர் ஏண்டா அங்க போனார்னு தெரியும்ல. அதுக்காக சாமி இப்படி ஒரு நல்ல வினை பயன் ஆனா நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருடைய பற்று, அந்த வழிபாடு, அந்த ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போற டிசிப்ளின், அந்த அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அந்த சைவத்தின் 3வது கடமை, இதையெல்லாம் அங்க போகக்குள்ளே இதெல்லாம் ஐயோ அடுத்தவங்களுக்குலாம் உதவுறாங்க, இலவசமா கல்வி கற்பிறாங்க, அனாதை குழந்தைக்கெல்லாம் ஹாஸ்டல் ஏற்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம சமயத்துல இல்லையே அப்படின்னா இது பெஸ்டோ. இதையேதான் சமணர்கள் அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. பாடலிபுரத்துல மிக சிறந்த சர்வகலாசாலை இருந்தது. சமணம் சார்ந்த எல்லாருக்கும் இலவச கல்வி, நல்ல உணவு, வேற லெவல்ல அவங்க வந்து மன்னனே வந்து பெரும் பணம் ஒதுக்குற அளவுக்கு அந்த பல்லவ மன்னன் நம்முடைய மகேந்திரவர்ம பல்லவனை வந்து சமணம் தழுவை இவனுடைய சேவைக்காக. அப்படி இருந்தனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ இதுவே சிறந்த சமயம், இங்கு எல்லோரும் பயன்பெறுகிறார்கள். நம் சைவ சமயத்துல கோயில் போறான், எவனோ சோறு போட்டா சோறு போட்டா திங்கிறான், சாமியை பாடுறதில்ல, ஒண்ணும் இல்லை. அப்படி பாடினாலும் வந்து அதுல ஒரு இது கிடையாது. ஏதோ கடனுக்கு வெள்ளிக்கிழமானா கோயில் போயிட்டு விதியன்னு 2 பூவை வாங்கி போட்டு, இன்னைக்கு அப்படித்தானே நிறைய பேர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில் போயிட்டோம், மற்ற நாள்லாம் சாமி கூட்டமே இல்லை, யாராவது வாங்கினாங்க, யாராவது போறோமா, அது கூட இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க போய் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழிபாடு, முறைப்படுத்தப்பட்ட அந்த அரசியல் எல்லாம் பார்த்ததும் நம்மால என்ன பண்ணிட்டாரு மரணிக்கார். அங்க போய் அங்க அந்த பாடலிபுத்திரத்துல இன்னும் திருப்பாதிரி புலியூர் தான் பாடலிபுத்திரம், அங்க சென்று சமணனுடைய பள்ளிக்கூடத்துல சேர்ந்து சமண சமயத்துக்கு மாறுகிறார். மாறிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல சமணர்கள் மிக்க செல்வாக்கு, தொண்டை நாட்டை அந்த மன்னன், அந்த மகேந்திரவர்மன் சமணன், சைவம்னா அவ்வளவுதான். அப்படி தர்மசேனர் இவர் அங்க போய் பேர மாத்திட்டாரு தர்மசேனர். ஏன்னா அந்த சேனம் என்றது வந்து அவங்க டைட்டில் நேம் சமணர்களுக்கு. குரு ஸ்டேஜுக்கு வந்தா தர்மசேனர் அப்படிலாம், நந்தி சேனர் அப்படிலாம் பேர் வருவாங்க. அந்த சமய நூல்களை பயின்று தேர்ச்சி பெற்று அந்த அந்த சமண சமயத்துக்கே குரு ஆயிட்டார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் சமணருடைய வழிபாட்டு நூல் நாவுக்கரசடிகளாகிய தர்மசேனர் நூல் தான் இன்னைக்கு அவங்க வழிபாட்டு நூலா இருக்கு. எவ்வளவு பெரியது இல்ல, குரு ஆயிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த சைவ சமயத்தை சாடணும் இல்லையா, கிறிஸ்தவம் சார்ந்தவர்கள் எப்படி சாணம் சாமி இழிவுபடுத்தி பேசுவார்கள் இல்லையா, அதுபோல இவர் வந்து சைவ சமயத்துல ஒண்ணுமே இல்லை, அங்க ஒரு சேவை மனப்பான்மை கிடையாது, பசித்தவனுக்கு சோறு போடுறதோட சரி, அதுவும் திருநீர் வச்சுட்டு வர அடியார் இடத்துல வந்தா சோறு போடுவாங்க, பசித்தவனுக்கு சோறு போடுறதுல இப்போ அதுதானே நடக்குது. நீங்க இந்த 63 விழா குரு பூஜைக்கெல்லாம் போய் பாருங்க, பசியோட அந்த மண்டபத்து வாசல்ல 10 பேர் நின்றுப்பான், அவனுக்கு சோறு போட மாட்டாங்க. திருவேடம் தாங்கி வந்த எல்லாருக்கும் கூப்பிட்டு, இதுல வேற தீட்சை வாங்கினவங்கெல்லாம் அந்த கொங்கு நாட்டு பக்கம்லாம் தீட்சை வாங்கினதுக்கெல்லாம் வடபாயசத்தோட சோறு, சாதாரண அடியார்களுக்கு வெந்து வேகாத சோறு. இதே மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, இவர் பிரசாங்கம் பண்ண சமண சமயத்தில் ஆட்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து ஒருவர் வந்து நம்ம திலகவதியார்கிட்ட சொல்றாங்க, இப்படி உங்க தம்பி அங்க போய் சார்ந்ததெல்லாம் பெருசு இல்லைங்க, நம்முடைய சைவ சமயத்திற்கு எதிரா வந்து அவர் சைவ சமயத்துல ஒண்ணும் இல்லை, இங்கதான் வந்து மக்கள் சேவை இருக்கு, மனித நேயம் இருக்கு, நல்ல இலவசமா கல்வி எல்லாம் தராங்க, அதனால இந்த சமயத்தை வர நீங்க கற்று தேர்ந்தலாம். கிறிஸ்டியன்ஸ் எப்படி மிஷனரி ஸ்கூல் தொடங்கி மதமாற்றம் பண்ணாங்கல்ல, சுவிசேஷ சபை வந்து தமிழ்நாட்டுல, அது அன்னைக்கே சமணர்கள் செஞ்சிருக்காங்க. காலம் எப்படி ஒப்பிடு கரெக்டா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் நாவுக்கரசு காலகட்டமும் ஒண்ணு இப்படி இருக்கு. இத வந்து நம்ம திலகவதியார்கிட்ட சொல்றாங்க, இவரு என்னடா ஒரு சைவ குடும்பத்துல நம்ம தம்பி பிறந்துட்டு
பெருமானுக்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த குடிமில் பிறந்த நம் தம்பி, இவனுக்காகத்தானே நான் இனி என்னுடைய மரணத்தையே தள்ளி போட்டிருந்தேன். அதனால இந்த பையன் திருந்தணும் அப்படின்ட்டு நேரா போய் தம்பிக்கிட்டலாம் அட்வைஸ் பண்ணல, நேரா போனாரு. இன்னைக்கு தம்பி கைலாஸ்க்கு ஒரு அருமையான பாடல் எங்க மாருசாமி சொன்னதை சொன்னேன். அது என்னன்னா, ஒன்றியிருந்து நினைமீன்கள் ஒந்தமக்கூணம் இல்லை. என்ன, நீங்க இறைவன்கிட்ட தான் கேட்கணும் எது கேட்டாலும். இங்க அங்க இருக்கா இங்க இருக்கா, பெரிய புராணத்துல இருக்கா சிறிய, அதெல்லாம் பார்க்கணும். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர்வேட்டுடன் எங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உறவீர், மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கு ஒரு இறையே சார்மீன்களேன்னு ஒரு பதிகம். சாதுக்கள் என்பதற்கு நற்பண்புடையவர்கள்னு பொருள். சாதுக்கள்னு சார்ந்தெல்லாம் கிடையாது, குடும்பத்தை ஒன்றும் கிடையாது. நற்பண்புடையவர்களுக்கு சாதுக்கள்னு பேரு. அப்படி இந்த சாதுவாக நற்பண்புடையவராக இருந்த திலகவதியார் என்ன பண்ணலாம் ஏதுன்னு யோசிக்கல. மனம் பற்றினார். இறைவா அதிக விரட்டினாரே, அன்று நீங்கள் அவ்வளவு அற்புதம் செய்தவர். இந்த சிறு பிள்ளை இவனுடைய மனதில் புகுந்து இவனுடைய மனத்தில் அறியாமை ஆகி யானையை கழித்து ஆட்கொள்ளுங்கள்னு முறையிடுறாங்க. நம்மால ஆகினா ஒரு வேலை செய்வார் நம்ம பெருமான். உண்மையான மெய்யன்பர்களை அவங்க வேண்டுனா உடனே அப்படியே மண்டலட்சுமி மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். கனவுல வருவார் அல்லது ஏதோ யாரோ மூலம் கிடைக்கும். மனம் நொந்து போய் கஞ்சமலைக்கு போய் சித்தர்கிட்ட போய் கடவுளே எல்லாம் இழந்து தெருவுல நிக்கிறேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கண்டபடி அப்படியே போய் மனசுக்குள்ள முறிடுச்சு. அவர்கிட்ட ஒரு பாடல் கூட வெளியே வந்த ஒரு மொட்டை, அவரு மொட்டையை அடிச்சிருப்பாரு, வெளியே ஒரு மொட்டை சாமியா இருந்தார். அவரு வருவதை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணாரு, கனவில் போய் திலகவதி உன்னுடைய மனக்கவலை ஒழித்து விடு, உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எம்மை அடைய தவம் செய்தவன், அவர் முற்பிறப்பிலே திருக்கயிலாய மலையிலே எம்மை அடைவதற்காக வாக்கீசன் என்ற பெயரிலே கடும் தவம் செய்தவன், ராவணனுடைய வினை நீங்குவதற்காக அவனுக்கு உதவினான். அது மட்டுமல்ல, இன்று மறைந்து வரும் நம் சைவ சமயம், இந்த சைவமும் தமிழும் செழிக்க உன் தம்பி முதல் ஒரு வழிகாட்டியாக இருப்பான் அஞ்சற்க. அதற்கான பக்குவ நிலையை தருவதற்கே அவன் பல்வேறு இடங்களுக்கு யாமே அனுப்பினோம். அப்ப சாமியா அனுப்பிச்சிருக்காரு சமணத்துக்கு. ஆகவே கவலைப்பட வேண்டாம், என்ன அவனுக்கு நாம் சூளை நோய் கொடுப்போம், அது உன்னுடைய கைப்பட்டால் மட்டுமே குணமடையும். ஏனெனில் சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அப்படின்ட்டு மறைஞ்சிட்டார் நம்மாளு. என்ன அவ்வளவுதான். இங்க நைட் சொல்லிட்டாரா, அங்க அவருக்கு மரணிக்கார். நம்ம தர்மசேனருக்கு என்ன ஆயிடுச்சு, மரணிக்கார் இல்ல, அங்க தர்மசேனை தான் கடுமையான சூளை நோய். வயிறெல்லாம் சூளை நோய்னா வயிற்று கடுப்பு மாதிரி, வயிற்று அப்படியே சுடுகின்றது சூளை, அந்த வயிறு சூடு பிடிச்ச மாதிரி அப்படியே கவ்வும். அது வேற சொல்ல முடியாத வேதனையுடைய ஒரு நோய். அது வந்துருச்சு. சமணர்கள் வைத்தியத்தில் சிறந்தவர்கள் நிறைய. இன்னைக்கும் சமணர்கள் மருத்துவத்துறையில பெரிய லெவல்ல இன்னைக்கும் கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சமணர்கள் மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்னும் நல்லாவில்ல. அதே போல மந்திரங்கள் மூலம் நோயை குணப்படுத்தலாம். நமசிவாய மந்திரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பர் ஒன்று கொலாம் அது ஒரு தடவை பாடிட்டு நமசிவாய திருநீர் போட்ட பாம்பு கடி விஷம் இறங்கி நல்லாயிடுறாங்க. இன்னொருத்தர் திருநீர் மந்திரிச்சு கொடுத்தா எவ்வளவு மனக்கவலை இருந்தாலும் நீங்குது. ஒரு இடத்துல எஸ்நாட் அம்மங்க இடத்துல ஒரு ஆலய திருப்பணிக்காக அடியன் சென்று முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பிளட் கேன்சர் 3 மாசத்துல செத்துருவான்னு சொன்னாங்க. திருநீர் கொடுங்க, அவர் கோழி பண்ண வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு 500 கோழி வெட்டுறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த சிவாலய திருப்பணிக்கு பெரும் பொருள் கொடுத்து உதவினார். அப்படி இன்னைக்கே இதெல்லாம் நடக்கக்குள்ள அங்க என்ன ஆச்சு, இருந்தாலும் ஏதோ செய்யணும் இல்லையா? என்ன தீராத வயிற்று வலி கொடுத்தார். என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, ஒன்னும் நடக்கல. நம்ம ரொம்ப கஷ்டம் வர சொல்லதான் பிறந்த இடத்த நினைப்பாங்க. பெண்கள் ரொம்ப ஜாலியா வாழும் பொழுது, இன்பமா இருக்கக்குள்ளதோ அப்பா அம்மாவை நினைக்கவே மாட்டாங்க.
இந்த ஆண்களும் வந்து வீட்டுல நிம்மதி இருந்தா அப்பா அம்மா பத்தி பெரிய இளைஞர் நிறைய பேர் அப்பா அம்மா பத்தி கவலை இல்லாத இருக்காங்கல்ல. ஆனா அவங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அப்ப சொத்தை விற்கிறதுக்கு ஓடுற மாதிரி இங்க பிரச்சனை அதிகாரி போய் வழி தாங்க முடியாதப்ப நம்முடைய தர்மசேனர் மருள்நீக்கியராக இருந்த பொழுது அவருக்கு இதே போல ஒரு கொடிய நோய் வந்திருக்கிறது. அப்பொழுது தமக்கையார் திருநீர் கொடுத்து குணப்படுத்தி இருக்கிறார். அதனால அதை உணர்ந்து சரி நாம் போய் வந்து அவருடைய நம்பிக்கைக்குரிய சீடரை அனுப்பி என்ன இது மாதிரி என்னுடைய அக்கா அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கொஞ்சோண்டு நோய் தீர்க்க முடியவில்லை, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வழி கேட்டுன்னு அனுப்புறாங்க. ஆனா அவரு என்ன அம்மா என்ன சொல்லிட்டாங்க திலகவதியார், சைவத்தை எதிர்த்து புறச்சமயம் சைவத்தின் நேர் சமயம் என்று நம்பி புறச்சமயம் சார்ந்த அவனுடைய நோயை நான் செய்யும் எந்த திருநீர் கொடுப்பதோ மற்றதோ குணமடையாது. அவன் இங்கு வந்து சைவனாக மாறினால் அன்றி இந்நோய் ஒழியாது போயிடுன்ட்டாங்க. அங்க என்னாச்சுன்னா அந்த நீங்க கிறிஸ்டியன்ல மதம் மாதிரி சர்ச்சில் ரெகுலரா அட்டண்டன்ஸ் கொடுத்து திடீர்னு இந்து சமயத்தை சார்ந்தாங்களே சமயத்துல கொண்டு கூட போடுவானுங்க. அப்படியெல்லாம் நிகழ்ந்து நான் சந்திச்சிருக்கேன். அதுபோல இந்த சமணர்கள் வந்து இவர் அங்கிருந்து வெளியே வராருன்னு தெரிஞ்சதுன்னா குருவே வெளியே போனா அது வேற மாதிரி ஆயிடுன்ட்டு இவருக்கு இரவும் பகலும் மெய்க்காவல் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. குருக்கு எதுக்கு காவல் போடுறதுன்னா இவன் வேற எங்கேயாவது ஓடிடக்கூடாதுன்னு. அதனாலதான் சாமியாரன் கூட பாதுகாப்பு படை வச்சிருப்பாங்க. அப்படி இந்த தர்மசேனருக்கு ஒரு பாதுகாப்பு படை வச்சிருந்தாங்க. அதை மீறி எப்படி வர்றதுன்னு யோசிச்சார். அவருடைய நம்பிக்கைக்குரிய சீடன் ஒருத்தன் இருப்பான் எல்லா இடத்துலயும், அவனை கூப்பிட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம இரவோடு இரவாக திருவதியை வராங்க. வந்து அக்கா பாதம் கோயில் பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுடைய பாதத்தை அக்கா என் பிழைக்கு நன்றி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கதறாரு. அந்த அக்காவுக்கு இரக்கம் இல்லை. அந்த அக்கா ஒரே வார்த்தையா சொல்லிடுச்சு, உன்னுடைய நோய் பெருமானை வழிபடாததால் வந்தது, போய் பெருமானை பாடு, நீதான் தமிழ் கற்ற அறிஞனாகிவிட்டாய் பாடுங்கிறாங்க. போய் கூற்றாயினவாறு எல்லாம் பாடுறாங்க. பாடுவதற்கு முன்னாக அவங்க தமக்கையார் வந்து நீ முறையாக திருநீர் அணிந்து இறைவனை பாடுன்னு தடுத்து அவருக்கு நமசிவாய மந்திரத்தில் போதி திருநீரை கையில் கொடுத்து நெற்றியில் அணிய சொல்லிவிட்டு பாடச் சொல்கிறார். அங்கே போய் வளம் வந்து இந்த கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை வந்து மனமொழி மெய்களால் மனமுருகி பாடுகிறார். என்ன இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இறைவன் செந்தமிழின் சொல்வன பதிக தொடை பாடிய பான்மையாள், என்ன இந்த தமிழ் வாழ்வதற்காக என்னை தமிழால் பாடினாய் அல்லவா, அதனால் உனக்கு வாக்கீசன் என்ற பிறவியிலே இருந்த பெயர் இன்று நாவுக்கரசர் என்று உலகு ஏழினும் நின்று நிலவும் அஞ்சற்க உன் நோய் நீக்குகிறோம் என்று இறைவன் வந்து அருள்பாலிக்கிறார். அன்று முதல் இவருக்கு வந்து இறைவனால் நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர். என்ன இன்னைக்கு திருநாவுக்கரசன் பெரு வச்சது சாமி கும்பிடாத முட்டா பசங்களா இருக்காங்க. திருநாவுக்கரசு வாழும் திருநாவுக்கரசு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் வரலாறு பேசுறதுக்கு ஒரு 5000 வாங்குறவங்களாம் இருக்கான். ஆனா இது வரைக்கும் இந்த சைவத்துல பெரிய விஷயம் என்னன்னா, சைவத்துக்குள்ள நீங்க ஈஸியா வந்துடலாம். வந்த பின்பு இது நின்று நிலவணும் இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படியும் நம்ம வாழ்வில அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்த பொழுது திடீர்னு நமக்கு ஒரு காய்ச்சல் வந்து ஏதோ ஒரு நோய் வந்துட்டா உடனே இத்தனை நாள் நமக்கு வரல. இந்த இந்த பிரதோஷத்துக்கு ரெகுலரா போவன ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, சுக்கரையா நான் நல்லா இருந்தேங்கய்யா, வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த பிரதோஷம் தவறாக போனா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்ட்டு வந்தேன். ஆனா பணம் நிறைய கிடைக்குது, ஆனா எனக்கு இப்போ ஆஸ்பத்திரி செலவு நிறைய ஆகுதுங்கய்யா, சிவனை கும்பாகத்தான் எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னாங்க. வந்துட்டேன். ஐயோ நீ வந்து என்ன பணம் கேட்ட, சாமி பணம் கொடு, இது அறவழியில் செலவிடுறதுக்கான பணம் கொடுன்னு கேட்டுக்கணும். நீ நிறைய பணம் கேட்ட, அது எந்த வழியில வந்ததோ தெரியல, அது வந்த வழியில விரயம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த தடவையாவது இறைவன்கிட்ட வந்து இறைவா இந்த மருத்துவத்துக்கு கொடுக்குற காசை 4 பேருக்கு சோறு போறதுக்கு எனக்கு அருள்னு சொல்லி வேண்டி கேட்கணும் தீருன்னு சொல்லிட்டு வந்தேன்.
ஆக இங்க என்ன நிகழுது, நம்முடைய மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் ஆகிறார். ஏன்னா இங்கு நிறைய பேர் புறசமயம் காரணம் என்னன்னா சமயத்தில் உள்ள குறைகள். இங்க யாருக்கா அங்கெல்லாம் நான் நிறைய பேரை கவனிக்கிறேன். சைவம் சார்ந்த திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து ஒரு கோயிலுக்குள்ள அண்ணன் தம்பியா உறவுகளா பழகுறீங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பெரும்பாலும் இந்த வறுமைக்கு ஒரு பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் யாருமே உதவுறது இல்லை. அதே கொஞ்சம் வசதியான ஆட்கள்னா படிச்சுட்டா உடனே ஓடுறாங்க. இந்நிலையெல்லாம் மாறலன்னா நாவுக்கரசரிகள் மனம் சார்ந்த மாதிரி நிறைய பேரு கிறிஸ்தவத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா சமணத்துக்கு இணையா இன்றைக்கு அரசன் உட்பட எல்லாருமே கிறிஸ்தவம் இல்ல, அதை பெருமையா பேசிக்கிறாங்கல்ல. இன்றைய அரசன் கிறிஸ்துவன், அன்றைய அரசன் சமணன். நம்ம ஆலயங்கள் பாதிக்கப்படுகின்றன, தமிழ் மொழி அழிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் நம்மில் ஒரு திருநாவுக்கரசு அந்த உணர்வுள்ள ஒரு அது வேண்டும் என்பது இன்றைய வேண்டுதலா திருவடிக்கு பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு, இன்னைக்கு சஞ்சய்னு ஒரு ஐயா வந்திருக்காங்க. அப்புறமேட்டும் பெரிய வேதேஷ் அப்படி யாரோ ஒரு அம்மாவா யாரோ வந்திருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்திக்கலாம். ஐயா சஞ்சய்யா, நமசிவாய் வாழ்க. கைலாஷ் ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம் ஐயா. சஞ்சய் ஐயா, நமச்சிவாய் வாழ்கங்க ஐயா. நீங்கள் யார், எந்த ஊருன்னு மட்டும் அறிமுகப்படுத்திக்கிங்க ஐயா. இன்னொருத்தர் வந்திருக்காங்க, பிரியாமா. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. சஞ்சய் செல்வின்னு பையன் பேரு சஞ்சய். சோ அதனால இருந்து அந்த பேர் போட்டு இருக்கிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நமச்சிவாய் வாழ்க தானம்மா இங்க பாஸ்வேர்டு. தலைமை வாழ்த்துனா இந்த குழுல கண்டிப்பா அது மட்டும்தான் பெரிய வார்த்தைங்க. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா. நீங்க எங்க இருக்கீங்க? பெங்களூர் மாகடி ரோட்ல இருக்கிறேன் சார். ஐயா மாகடி ரோட்லயா? ஆமா ஐயா. அங்க நம்ம எனக்கு பிடித்தமான நிறைய கேடிங்க. அன்பு கேடினா கருணையும் டிவோட்டிஸ். ஆமா ஐயா, பால ஐயா சொன்னாரு ஜாயின் ஆகுங்கோ ஐயா, ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வந்திருந்தாரு ஐயா. அதனால ஆமா ஐயா. சரிங்கம்மா, மகிழ்ச்சிங்க. சரிங்க ஐயா. இவங்க இன்னொரு அம்மா வந்திருக்காங்க, கைலாஷ். அம்மா நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. பிரியாம்மா, உங்களை அறிமுகப்படுத்தி செஞ்சுக்கோங்கம்மா. நமச்சிவாய் வாழ்க. பிரியா வேதேஷ். பிரியாம்மா. ஓ தெரியலங்க ஐயா யாருன்னு. அம்மா மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுமா, மியூட்ல இருக்கு. பிரியாம்மா. நமச்சிவாய் வாழ்கங்க. பிரியாம்மா, உங்களை உங்க பேரு எந்த ஊர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஆமா, மைக்கை அன்மியூட் பண்ணிக்கிங்கம்மா. சரிங்க ஐயா, அவங்க ஏதோ வெளியில் இருப்பாங்களாட்ருக்குங்கய்யா. சரி கைலாஷ். அதனால இன்னைக்கு நாம் சிந்தித்தது செல்வகுமார் அப்படின்னு ஒரு ஐயா, டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. நமச்சிவாய வாழ்க. அவங்க வணக்கம். நமச்சிவாய வாழ்கதான் எங்களுடைய பாஸ்வேர்டு. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் கோயம்புத்தூர்ல. சரி. உங்களுடைய ஒரு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே அது சரி, ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்பதான் பார்த்தேன், அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி என்னன்னு உள்ள வந்துடலாங்கிறதுக்காக வந்துட்டேங்க ஐயா. சரி, மிக்க மகிழ்ச்சிங்க வேதேஷ். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு இக்கட்டமான நம்முடைய சமயம் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு. ஏன்னா அது உனக்குள் இருக்கும் அவரு நம்முடைய திருநாவுக்கரசரிகள் பேசுவாரு, தலையே நீ வணங்காய் அது இது எல்லாம் பேசிட்டு கடைசியா என்ன சொல்லுவார்னா, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டு எனக்குள் தான் இறைவன் இருக்கிறான்னு கண்டுகிட்டேன் பாரு. திருவாசகத்துல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படிங்கிறாரு. உய என் உள்ளத்துள். ஆக நமக்குள் இருக்கும் இறைவனை
நாம் அடைய வேண்டுமானால் இப்ப வேதேஸ்க்கு பிரியாமாக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படிப்பட்ட கூட நீங்க நட்பு கொள்வது போல இறைவன் தன்னை போல செயல்பாடுடையதோடு நெருங்கி இருந்து நம் சேவகனா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனாய் இருக்காராம். பெருமான் எப்படி ஒரு பிறரால் குறை சொல்ல முடியாத செயல்திறனுடையவராக ஒழுக்கமிக்கவராக இருக்கிறார். தன்னை சார்ந்த உயிர்களை எல்லாம் பாகுபாடு இல்லாமல் அன்போடு பராமரிக்கிறார். எல்லாருக்கும் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மலை, திருட்டு பயலுக்கு சூடான மலையெல்லாம் கிடையாது, அக்னி மலையெல்லாம் கிடையாது. ஒரே மலை ஒரே இது கொடுத்து எல்லோரையும் அது போல எல்லோருக்கிட்டையும் மாறுபாடு இல்லாத ஒரே நம் குடும்பத்தை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படி எல்லாரிடத்தையும் அன்பு காட்டுங்கிற ஒரு செயல் திட்ட ஒரு 5 கடமைகள் செய்வதற்கு அதை கொண்டு போவதற்காக இந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் கடமை நாம் நல்ல நூல்களை கற்ற வழி வாழ்தல். 2வது நம்முடைய பெற்றோர்கள் வீட்டில் முதியோர்களுக்கு உதவி செய்தல். இயலாதவர்கள் எல்லாருக்குமே வீட்டுல குழந்தைகள் கூட நம்ம கொஞ்சம் படான்னு ஒரு அறை கொடுக்காத அன்பினால் அரவணைத்து சேவை செய்தல். அப்புறம் சக மனிதர்களுக்கு நம்மாலான உதவி செய்தல். அதே போல இந்த தெருல நாய் அது எத்தனை உயிர்கள் கேப்பாரத்து பாவம் பசியோட அலையுது, அதுங்களுக்கு நம்மளாலான உதவி செய்தல். இதையெல்லாம் கடந்து இறைவனை நாம் அடைவதற்காக எப்படி நாம் வாழ்ந்தால் இறைவன் நம்மை தேடி வருவார், நமக்குள் இருக்கும் இறைவன் எப்பொழுது வெளிப்படுவார்ங்கிறத நம் செயலால் தான் உணர முடியும். அதற்காக இந்த வகுப்பு நடந்துயா. கைலாஸ் நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நான் நீளமா பேச புரிஞ்சது என்ன தெரியல. ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. புதுசாக 2-3 நண்பர்கள் வந்திருக்கீங்க. இது எப்படின்னாங்க ஐயா, தினமும் நைட்டு 8:20க்கு மணிக்கு ஆரம்பித்து 9:15 9 மணி வரைக்கும் மேக்ஸிமம் நடக்குங்க. இதில் சொக்கர் அப்படிங்கிறவர் மேட்டூரை சேர்ந்தவர். ஐயா திருமுறை நெறிக்காவலர், அப்புறம் 2-3 விருதுகள் ஆதினங்கையால் வாங்கியிருக்கிறாரு. ஐயா சைவத்தை பற்றி ரொம்ப நம்ம ஒரு புரிதலில் சைவத்தை பற்றி நம்ம நினச்சிருக்கோம். அதாவது ஆலய வழிபாடு, திருநீர் பூசிக்கிறது, ருத்ராட்சம் கட்டிக்கிறது, இதுதான் சைவம்னு நம்மளை அந்த அந்த குறுகிய மனப்பான்மையோடு நம்ம இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பாரபட்சமற்ற அன்பு, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காமிச்சு வீட்டில் இருக்கவங்கள கடுகளையும் கோவப்படாமல், இந்த வாழ்வியலில் எந்த விதமான நெருக்கடியும் சந்திக்காமல் இந்த இல்லற வாழ்வியலில் இருந்து ஒருத்தர் ஆன்மீகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத 5 கடமைகள் மூலியமாக ஐயா அவருடைய ஸ்பீச்சஸ் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அவர் பல பதிவுகளும் பல்வேறு நாடுகளுக்கு, மலேசியா மற்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தினமும் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கிறாரு. இதுக்கு எந்த கட்டணமோ இதெல்லாம் ஐயா எதிர்பார்க்கறது அன்பு காட்டும் செயலும் ஆர்வம் கொண்ட மனமும். இந்த 2 தான் ஐயா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற கட்டணம். இது தினமும் இந்த வகுப்பு தினமும் நடக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளாக இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஐயா பதிவு ஒரு 2000 வருஷத்துலேருந்து போட்டுட்ருக்காரு. ஐயா சைவத்துக்காகவே அந்த வாழ்க்கையில் அர்ப்பணித்து கோயில் திருப்பணி, அப்புறம் பல்வேறு வகையான சொற்பொழிவு, இதெல்லாம் கட்டணம் வாங்காமல், முக்கியமான வார்த்தை அதுதான், எந்த வித எதிர்பார்ப்புலையும் கட்டணம் வாங்கி சைவத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் உண்மையான அந்த சாமிகள் சொன்ன அந்த வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்கன்னு சொல்லப்பட்ட அந்த சைவத்தை வளர்க்கணும்னு, அந்த சைவம் மேலோங்கி வரணும்னு ஐயா சிரத்தை எடுத்து அவர்னால முடிஞ்ச வேலைகள் செஞ்சிட்ருக்காரு. அதனால் இந்த இந்த கலந்துரையாடல் தினமும் நடக்கும். ஐயா ஒரு 40-45 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். டெய்லி ஒரு டாபிக் டெய்லியும் கண்டக்ட் ஆகிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் சாமிகளை பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம திருஞான சம்பந்தருடைய பாடல்கள், விளக்கங்கள், சைவத்தை பற்றி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேங்க கிட்டத்தட்ட ஒரு 45 நாளாக. அதனால் டெய்லி உங்களுக்கு அந்த லிங்க் வரும். உங்களை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஐயாவுடைய பதிவுகள், ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா இன்ஃபர்மேட்டிவாக போயிட்டுருக்கு. இது எந்த சுயநலத்துக்காகவோ எந்த விதமான லாப நோக்கத்துக்காக அல்ல. உண்மையான அந்த வேதநெறி தலைத்தோங்க மிக செய்வ துறை விளங்க அப்படின்னு அந்த சான்றோர்கள் சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க ஐயா மிகப்பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் கேட்டு அவங்க சொன்ன சான்றோர்கள் சொன்ன அந்த 5 கடமைகளையும் கடைப்பிடித்து இந்த நல்வாழ்க்கை, இந்த பொன்னான வாழ்க்கையை நல்வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் திருவடியை சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். அதுதாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. டாக்டர் செல்வகுமார் முறை ஐயா வந்திருக்காரு. ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம் ஐயா. சிவா
கேக்குதுங்களா? இப்போ கொஞ்சம் மைக் மியூட் பண்ணி மைக்கை அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்க. உங்களோட இதுலதான் அங்க இப்போ வருது. அறிமுகப்படுத்திங்க உங்க செல்வகுமார் ஐயா. வணக்கங்க ஐயா, என்னுடைய பெயர் ஆர்பி செல்வம். நம்ம பாஸ்வேர்டு நமச்சிவாய வாழ்கங்கய்யா. இறைவனை நிச்சயமாக பழகிக்கிறேன் நமச்சிவாய வாழ்க. நான் இப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆசிரியர் பணியில இருக்கிறேங்க. இப்போ என்னன்னா நம்ம திருவேந்தன் புராண ஆராய்ச்சி மையம் அந்த குரூப்பின் வழியா தான் உங்களுடைய இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுல நீங்க கொடுத்தது சரி என்னங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு முதல் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேங்க. நீங்க சொன்னது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்க. இன்னும் தொடர்ந்து உங்க கூட பயணிக்கும் போது எனக்கு இதை பத்தி இன்னும் மேலும் புரிய வரும்னு நம்புறேன். என்னுடைய நம்பர் நான் போட்டிருக்கேங்க, வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய குரூப்ல என்ன ஆட் பண்ணுங்க, நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றேங்க. நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிச்சயமா வந்து ஆராய்ச்சி மையத்துல அடியேனும் ஒரு சிறு பங்களிப்பாளராக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. சரிங்க, முருகேசன் ஐயா எல்லாம் வந்து நம்மால் மிக அன்புடையவர்கள். அதே போல இப்ப திருவிழா புராண போட்டிகள் அச்சிட்டு இருக்கேன், அதை அனுப்பிச்சு விடணும் ஐயாவுக்கு. சரிங்க சரிங்க. அந்த குழந்தைகள்லாம் அந்த 64 திருவிழா சொல்லி இறைவனை போற்றி வழிபாடு செய்யற மாதிரி புக்கு போட்டிருக்கு. சரி, நாளை தான் அது வந்து புக் பண்றேன் நம்ம மதுரைக்கு. சரிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க அவங்களை சந்திச்சதுல. ஒரு உண்டாகட்டும். அதான் நம்ம பின்னாலேயே நம்ம அமைப்பினுடைய காலண்டர் பின்னாலேயே இருக்கேன். மீனாட்சி இருக்காளே, திருவிளையாட புராண ஆராய்ச்சி மைய காலண்டர் இந்த வருஷத்து. சிவா சிவா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. என்னுடைய பதிவுகளுடைய இது லிங்க் தம்பி கைலாஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அம்மா செண்டம்மா, சாந்திமா, நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னமோ புத்தகம் பத்தலங்களா? ஆமாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா. ஒரு புத்தகத்திற்கு குறைந்தபட்சம் யாரோ கட்டணம் கேட்டாங்க. அதனால இதுக்கு எவ்வளவு கட்டணம் இன்னும் நிர்மாணிக்கல. நிர்மாணிச்ச பிறகு கட்டணம் அனுப்புறோம். 100க்கு 100 என்னவோ தெரியல. அனுப்பிச்சு விடுறேங்கம்மா. சரிங்க ஐயா. அதனால இன்னைக்கு நம் குழுவுல வந்து 2-3 பேர் புதிய நண்பர்கள். அவங்க பிரியா, வேதேஷ், அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய அம்மா. இன்னைக்கு சில சிவாலயம் கட்டின்னு இருக்காங்க ஐயா. யாரு? எங்க ஊர்ல சிவாலயம் கட்டின்னு இருக்காங்க. சரிங்க. புதுசா சரி கும்பாபிஷேகம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தை மாசம் வச்சுக்கணும்னு. சரி, எக்ஸ்ட்ரா இருந்தா இப்ப என்கிட்ட கூட்டம் இருந்து இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம் வரங்களுக்கு. அப்படி அழகா இருக்கு, நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. முருகு இங்க இருந்து அந்த அபிஷேகம் சரிங்க ஐயா, அதான் எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுங்க. புறப்படுறாரு. சரிங்க ஐயா, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் தான் வாங்கிக்கிறேங்க ஐயா. இது நல்லா இருக்குங்க ஐயா. நடராஜ பத்தம் இதை அனுப்பிச்சு விடுறாங்கம்மா. சரிங்க ஐயா. பெரியப்பா சொல்லுங்க. பெரியப்பா புக்கு எல்லாம் வந்துருச்சு. 6 புக் அனுப்பியிருக்கீங்க. ஐயா அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்களா ஐயா? ஐயா அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்களா? யாரு? சாந்திமாம்பா? ஆமாங்க ஐயா, அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இருக்குங்க ஐயா, இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்துடும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரும். சரிங்க ஐயா. மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஐயா அதுலயே. சரிங்கம்மா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஐயா சொல்லுங்க பிரியம்மா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நான் கீதா பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க கீதா. எனக்கு ஜபமாலை வந்துச்சுங்க ஐயா, புத்தகம் வந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு விடிய காலையில பூஜை பண்ணிட்டு போட்டுருந்தாங்க ஐயா. பிரதோஷம், திருவோண விரதம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னோட நட்சத்திரம் திருவோணம். இன்னைக்கு பிரதோஷம் எல்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இது மானசரோவர்ல இருந்து வச்ச ருத்ராட்சம்ல இருந்திருக்கு.
நான் actually இந்த மாதிரி அளவுதாங்க ஐயா கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி தான் சின்னதா வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்குங்க ஐயா. இல்ல வேண்டுவோர்க்கு வேண்டவனை ஈவான் கண்டாய். கண்டிப்பா ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விடிய காலையில சாமி கும்பிட்டு எடுத்து போட்டுருக்காங்க ஐயா. சிவா சிவா, நல்லா இருங்க கண்ணு. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லாம் வல்ல என் தந்தை மற்றும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய பேரருளும் திருவருளும் உண்டாக திருவருளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று திருநாவுக்கரசுடைய வரலாறை சிந்தித்தோம். வரலாறை சிந்தித்து முடிக்கல. ஏன்னா ஒரு வரலாறு சிந்திக்கும் பொழுது அந்த வரலாற்று காலத்திற்கும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டு அந்த தலைப்பை சிந்திச்சாதான் அந்த அருளாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் சைவத்தையும் காப்பாற்றினார்கள் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சும்மா கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அன்று சமணருடைய ஆளுமை, அரசன் சமணன் எந்த கருத்தருடைய ஆளுமை, அரசன் கருத்து. திருநீர் வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா கண்டு முட்டு தீட்டு முட்டு மாதிரி திருநீரை அழிச்சிட்டு வாங்குறாங்க. எந்த பேரண்ட்ஸும் கேட்கறது இல்லை. இது மாதிரி அன்னைக்கும் கண்டு முட்டு தீட்டு முட்டு எவ்வளவு ஒற்றுமை இருக்குல்ல. நம்ம திருநாவுக்கரசு வரலாறு சிந்திக்கிற இந்த காலகட்டத்துக்கும் திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கும் எவ்வளவு ஒற்றுமை இல்லையா? ஏங்கய்யா பாலனம் பாலசுப்ரமணியா, ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாயம். அடியன் இன்னைக்கு நம்ம மாவடி ரோட்ல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தேங்கய்யா. அங்க அடியார்களை சந்திச்சேன். ராஜு ஐயாவை சந்திக்க முடியல. அங்க அடியார்களுக்கு வந்து நம்ம குரூப்ல நடக்கிற கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பத்தி சொன்னேன். அத ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு 2-3 அடியார்கள் சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு அம்மா வந்து இப்ப அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த 2 பேர் இருக்காங்க, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிற விரும்புகிறேன் ஐயா. அம்மா நீங்க அவங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. பிரியாமாவா பாலையா? ஆமாங்க ஐயா. பிரியாமா வேதேஸ்னூர் ஐயா 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தானே? அம்மா அன்மியூட் பண்ணிக்கிங்கம்மா. மைக்கு பக்கத்தில் மியூட் சிம்பிள் இருக்குங்கம்மா. ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், தொட்டிங்கன்னா அன்மியூட் ஆயிரும். அம்மா பிரியாம்மா நமச்சிவாய வாழ்கங்கம்மா. ஓகே, இப்போ பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? சிவாய் நமங்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. அதுதான் இங்க பாஸ்வேர்டு. விநாயகர் கோயில்ல நமச்சிவாய் வாழ்க தானே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அந்த சாமி கோயில இடிச்சு போட்டு உட்கார்ந்தப்ப நீங்க எல்லாம் என்ன சிவாய் நம்மளே என்ன இருக்கீங்க? நமச்சிவாய் வாழ்க்கைக்கு வாங்க அழகன்னு சொல்றோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா மாவடி ரோட்ல இருக்கோம், பெங்களூர்ல இருந்து பேசுறோம். இப்போ பேசுறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அடியேன் தான் சிவன் கோயில, காட்சி கோயில ஏதோ பாலசுப்ரமணிய ஐயா தான் எங்களுக்கு சொன்னாரு. இன்னைக்கு வந்திருந்தாரு கோயிலுக்கு. சரிங்கம்மா. போல பேசுங்க, இது போல லைன்ல கான்டாக்ட் வாங்க, இன்னைக்கு பேசுங்க, கேன்சல் பண்ணுங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க ஐயா அப்படின்னு. அதனாலதான் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்கம்மா. அங்க நம்ம விஸ்வநாதர் கோயில செல்விக்கெல்லாம் வந்து போட்டி எல்லாம் படிப்பாங்களே, நல்லா இருக்காங்களா? காசி விஸ்வநாதர் கோயில செல்வி அந்த ஜெகநாதன் தானே பூஜை பண்றாரு, இல்ல சீனி பூஜை பண்றாரா கோயில்ல? சீனி சாமி பண்றாரு. சரியா? சரி. அங்க செல்வின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, எங்க அக்கா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா, சொல்றேன் ஐயா. நான் வேணா அவங்களும் இதுல கான்டாக்ட் இருக்காங்க ஐயா, நான் சொல்றேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி சொக்கரெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்டாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் ஐயா, கண்டிப்பா சொல்றேன். செல்வினா அவங்க கோயில்ல இருப்பாங்க, அவங்க தானே ஐயா? அவங்க அவங்க வீட்டுக்கார கூட நந்தகுமார்னு டாக்ஸி வச்சிருந்தாரு. அவங்கதான். கண்டிப்பா சொல்றேங்க ஐயா செல்வி கிட்ட. இப்ப வந்து நல்ல கோயிலுக்கு. சரிங்க சொல்றேங்க ஐயா. ஜெகநாதனையும் சீனியர் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, சொக்கர் கேட்டாருன்னு. சரிங்க ஐயா, கண்டிப்பா. பிரதோஷ வழிபாடு அடியன் தொடங்கி வச்சது உங்க கோயில்ல 2001. அப்படிங்களா? ஆமா, 2000. சரி சரி, எனக்கு தெரியாதுங்க ஐயா. நாங்க இப்ப ஒரு 4-5 வருஷமா தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன போவோம். இது போல புக்கெல்லாம் இது பண்ணல, பிரதர்ஷனை பண்ணி படிக்கல. இப்பதான் எல்லாம் நிறைய அடியார்கள்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம்.
அங்க சரிங்க. வந்து போட்டிட்டு இருக்காரு. நான் படிப்பேன், எல்லாரும் திருப்பி சொல்லுவாங்க சிவபுராணம் எல்லாம். அப்படிங்களா? அங்க அங்க பிரதோஷம் அடியன் தான் தொடங்கி வச்சேன் வந்து. ஓ, ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, நீங்க தொடங்கி வச்சீங்க. கோயில் அப்படி வேற மாதிரி இருந்தது. இப்ப எல்லாம் தலைவர் வேற லெவல் ஆயிட்டாராட்டிருக்கு. கோயில கோபுரம் எல்லாம் வேலை செஞ்சு பெயிண்ட் கீண்டு அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறாங்க ஐயா, கோபுர வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி எல்லாம் புதுசா வந்திருக்கும் போல. ஆமாய்யா, அப்ப அவரெல்லாம் இல்ல. தட்சிணாமூர்த்தி, காலபைரவர். ஆமா 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 அவங்க எல்லாம் இல்ல இப்ப புதுசா. அப்ப வந்து நம்ம விநாயகரு, விஸ்வநாதரு, பார்வதி தேவி, அப்புறம் தத்தாத்ரேயர், முருகன், பெருமாள் தான் இருந்தாங்க. நவகிரகம் வெளியே இருந்தது. ஓ, சரி சரி. அப்பெல்லாம் பினிமில் கேண்டீன் ஏரியாவுக்கு ஆட்டோ கூட்டா கூட வரமாட்டாங்க. சொக்கரங்க வந்து தோசம் தொடங்கின பிறகு இந்த நிலை இப்ப தலைகீழா மாறிடுச்சு. 10 மணிக்கு வரப்பயே ஆட்டோ கேக்குறேன், பினிமில் கூட்டி வராங்க, ஆட்டோ வருது. சாமி அவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு விஸ்வநாதர். வாங்க ஐயா, ஒரு முறை நீங்க பெங்களூருக்கு வாங்க ஐயா. ஆமா, உங்க சாமிக்கு என் மேல அன்பே இல்ல. விஸ்வநாதர்கிட்ட சொல்லுங்க, ஐயோ சொக்கர மறந்துட்டேன்னு கேட்டேன். சரிங்க, நிச்சயம். நீங்க ஒரு முறை வாங்க பெங்களூர். அப்பாயின்மெண்ட் சொல்லி வைக்கிறேன் ஐயா கிட்ட. நீங்க ஒரு முறை வாங்க பெங்களூருக்கு. கண்டிப்பா. அவர் விஸ்வநாதர் ராஜி கிட்ட சொல்லி, விஸ்வநாதர்கிட்ட கொஞ்சம் சொல்லி, ஆனா உனக்கு இங்க வேலை முடிஞ்சிச்சு, இனிமே வர வேண்டாம்னு சொல்றாரு விஸ்வநாதர். ராஜா ஐயா கிட்ட சொல்றேன் நாங்க. சொல்லுங்க அந்த கேடி கிட்ட. சரிங்க சரிங்க. சிவா சரிங்க ஐயா, நல்லா இருங்க. சந்தோஷம் ஐயா. நாளைய உழைச்சி கண்டிப்பா ஐயா, தினமும் நாங்க வந்து அட்டெண்ட் பண்றோம் ஐயா தினமும். என்னாச்சு வேதேஷ் படு தூங்கிட்டாரா 9ஆவதுன்னு? இல்ல ஐயா, வேதேஷ் வெளியே போயிருக்காரு பையன். பொண்ணு வந்து பிரியா, எங்க பொண்ணு. என் பேரு பாரதி ஐயா. ஓ சரி சரிம்மா. ஓ, இன்னொரு தலை எட்டி பார்த்துட்டு காணாம போயிடுச்சு. அந்த தலை கணவர் ஐயா. சரிங்க ஐயா, நமச்சிவாய வாழ்க்கணுமா. அம்மா நன்றிங்கம்மா, நீங்க கலந்துரையாடலுக்கு வந்ததுக்கு. ஐயா வந்து 64 திருவிளையாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் கொண்டு வர மறந்துட்டேங்கம்மா. நாளைக்கு நான் கோயிலுக்கு வர்றப்ப எடுத்துட்டு வரேங்கம்மா. எத்தனை மணிக்கு வந்தா உங்ககிட்ட அந்த புக்கு கொடுக்கலாங்கம்மா? ஏங்க பௌர்ணமி வழிபாடு விஸ்வநாதர் கோயில பௌர்ணமி வழிபாடு சிறப்பா செய்வாங்க ஐயா. பழையா சத்யநாராயணா பூஜை அது மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. இப்ப பண்றது இல்லைங்க ஐயா, முன்ன மாதிரி இல்ல, மாறி போச்சுங்க ஐயா. அப்படியா? கோவில் வசதி ஆயிட்டாங்க. இல்ல ஐயா, பழைய ஆளுங்க அடியெல்லாம் இப்ப இல்லைங்க ஐயா. செல்வி அம்மா இப்ப கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வரல. நீங்க பழைய அடியாரெல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் புது புது அடியாருங்க வந்துட்டாங்க. மாறிடுது. பௌர்ணமிக்கு அதுக்கு முன்ன பண்ணிட்டு இருந்தாங்க சத்யநாராயண பூஜை சொல்லியிருந்தாங்க எனக்கு. செய்வாங்க. கோயில் ஓனர் ரமேஷ் நல்லா இருக்காப்லையா குண்டன்? இருக்காரு இருக்காரு. இது மாதிரி ஒருத்தர் கேட்டதா சொன்னாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா, சொல்றேன் ஐயா. கண்டிப்பா இருக்காரு, அவர் இருக்காரு. சரி கண்ணு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அவங்க கிட்ட பேசுறதுக்கு. விஸ்வநாதன் தான் நன்றி சொல்லணும். அந்த ஆளு கலாச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி சரி சிவா. சரிங்க ஐயா, எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சாந்தியமா உங்களுக்கு நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய ஐயா. ஒரு ஐயா சொல்லுங்க. உங்க புக்கை பார்த்தோன்னே மனசுல நல்லா பதிஞ்சுச்சுங்க ஐயா. என்ன நால்வர் சொல்லிக்கிட்டு எல்லாமே அடிக்கடி படிப்பேங்க ஐயா. ஆனா இன்னாரு சொன்னாலும் புக்கை பார்த்தோன்னே முதல் தெரியும் நல்லா மனசுல பதிஞ்சுச்சுங்க ஐயா. சிவா சிவா. இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாளா நான் உனக்கு தேடிட்டு இருந்தேன் ஐயா. அது நீ வேலைங்க. ஆனா உங்க புத்தகத்துல கிடைச்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க ஐயா. எதுங்க? அந்த வாழ்த்து பாடல, அம்மனுக்கு ஒரு வாழ்த்து பாடல போட்டுருந்தீங்க ஐயா. ஆமா, அது நான் 3 மனப்பாடமா எனக்கு தெரியும். அந்த அம்மன் வந்து எனக்கு தெரியாது. ஐயோ அம்மன் நமக்கு தெரியலையே. கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் பாடுவோம், அம்மனு நமக்கு தெரியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இதை திறந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும். இதை மனப்பாடம் பண்ணிருங்க. இது மாதிரி நாதன் நாம நமச்சிவாயனா சம்பந்தது, நட்டுரையாவது நமச்சிவாயனா அப்பறது, எல்லாரும் அப்படியே லைன்ல என்ன சொல்லி இதை முதல்ல சொல்லிக்கோங்க. நல்லா மனசுல அப்படியே பதிச்சுங்க. எவ்வளவு பதிக்க படிச்சாங்களோ இவங்க தான் சொன்னாலும் அப்பத்தையும் ஞாபகம் வரல. இப்ப கரெக்டா அதை பார்த்தோன்னே தெளிவாயிட்டேங்க.
அதுக்காக தான் திருவள்ளுவர் அதை போட்டிருக்கு. அதுதான் ஏன் சரி இன்னும் எக்ஸ்ட்ரா புக் இருந்தா நம்ம அடியாருங்க நிறைய பேர் வருவாங்க. நான் உங்களை எல்லாம் கூப்பிடுறேங்க. இன்னும் 3 மாசம் இருக்காது. சரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இருக்கும் போதே அப்படின்னு தாங்க ஐயா கேட்டேன். உடனே அனுப்பிச்சு விட்டுலாம். கைலாச உங்ககிட்ட கேட்க பயமா இருந்துச்சுங்க ஐயா. கைலாச ஐயா கிட்ட தான் கேட்டேன். கைலாஸ் கிட்ட கேட்கத்தான் பயப்படணும், சொக்கர் கிட்ட கேட்க பயப்படணும். கைலாஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு. ஐயா அப்ப நாளைக்கு மெசேஜ் போட்டுருங்க ஐயா குரூப்ல. இந்த மாதிரி சண்டே வந்து போட்டு வச்சிருப்பா அந்த பாடம் 64 படிக்கணும்னு சொல்லி. அப்புறம் வரவங்க வருவாங்க ஐயா. கண்டிப்பா. ஐயா ஒரு 10 மணிக்கு நடத்தலாமாங்கய்யா? ஒரு 10 மணிக்கு போட்டலாமாங்கய்யா? முன்னாடி சொல்லிடுங்க தகவல். சொக்கரையா ஐயா ஒரு 10 மணிக்கு போட்டலாமாங்கய்யா? காலையில 10 மணி அம்மா தான் வராங்கல்ல, மத்தியானமா சரிங்கய்யா. ஒரு 4 மணிக்கு போட்டலாமாங்கய்யா? 4 மணிக்கு எங்க போடுவாங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்றேங்க. இப்பதான் யாருக்கும் மறக்காம இருக்கு. நேரம் எத்தனை மணிங்கய்யா போடுறது? சனிக்கிழமை சொல்றேன். சரிங்க சரிங்க சரி. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த டைம் போட்டுக்கலாம். என்னங்கம்மா எல்லாருக்கும் மறந்துடும். எக்கோவா இருக்குப்பா. ஆமாங்க ஐயா லைன் பிரேக் ஆகுது, எக்கோ கேக்குது அப்படியே. என்ன காரணம்னு தெரியல. ஐயா சண்டே தானங்க ஐயா போட்டிருப்பாடல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. நான் கட்டாயம் 8:20 நான் செல்ல ஓபன் பண்ணி சார்ஜ் எல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருங்க ஐயா. நான் முதல்ல வந்துடுவேன். ஈவினிங் இல்ல, மத்தியானம் ஏதோ ஒரு 2 to 3 4 அப்படி எல்லாம் சாப்பிட்டு நான் வந்துடுறேங்க ஐயா. வந்துடுங்க ஐயா. மெசேஜ் போடுங்க ஐயா எத்தனை மணிக்கு. கண்டிப்பா நான் வந்துடுவேங்க ஐயா. நிச்சயமா ஆஃப்டர் லஞ்ச் பண்ணிக்கலாங்கம்மா. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. என்ன கைலாஸ்? சரிங்கய்யா சரிங்க. ஒரு 2 to 3. சரிங்கய்யா. அப்புறம் ஈவினிங் நைட்டு கிளாஸ் எடுத்துப்பீங்க? எதுங்கம்மா? சண்டே ஈவினிங் இருக்குங்களா? ஈவினிங் வகுப்பு அது தண்ணி. சரிங்க ஐயா. நான் 2 வேலையும் வந்துடுறேங்க ஐயா. சரிங்கம்மா. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. மணி 9:20 ஆயிடுச்சு. காலம் மிக கடந்துருச்சு. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய்.